உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அனோரெக்சியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஒரு நோய். இது வெளிப்படையாக நம்மை பாதிக்கவில்லை என்றாலும் இது மறைமுகமாக நம்மை தாக்குகின்ற ஒரு நோய். அனோரெக்சியா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஈட்டிங் டிஸார்டர் என்று இதை விளக்கமாக சொல்லலாம். நாம் உணவு உண்பதிலே முறைகேடு ஏற்படுவது, சில நேரங்களிலே அதிகமாக உண்பது, சில நேரங்களிலே பசி இல்லாமல் சாப்பாட்டை நாம் நழுவ விடுவது, இப்படிப்பட்ட நிலை அனோரெக்சியா என்று சொல்லக்கூடிய நோய். இது மனநிலையிலே பாதிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மனதிலே ஏதேனும் கவலை, மன அழுத்தம், குழப்பம் இவற்றினாலேயும் உணவு முறையிலே மாற்றங்கள் ஏற்படுவதாலேயும் இப்படி இந்த ஈட்டிங் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய அனோரெக்சியா நம்மை பாதிக்கிறது. இதனாலே உடல் எடை குறைகிறது. சிலருக்கு நாம் சாப்பிட்டு விட்டால் உடல் எடை கூடிவிடுமோ, அதிக பாரம் ஆகிவிடுமோ என்ற அச்சம் கூட ஒரு காரணமாக இந்நோய்க்கு இருக்கலாம். ஆகையினாலே இந்த நோய் போவதற்கு சாதாரணமாக இஞ்சி எடுத்து தோல் சீவி விட்டு உட்சதை பகுதியை விழுதாக்கி ஒரு தேக்கரண்டி அளவு இஞ்சி விழுதோடு ஓரிரு சிட்டிகை உப்பு, காமன் சால்ட் என்று சொல்லக்கூடிய சாதாரண உப்பு, இஞ்சி விழுதோடு உப்பு சேர்த்து உணவுக்கு பின்னாலே அன்றாடம் அந்த இஞ்சி சாறு உப்பை சாப்பிட்டு வருவதனாலே சில வாரங்களிலே இந்த அனோரெக்சியா என்று சொல்லக்கூடிய பசியின்மை, உடல் சோர்வு, இப்படிப்பட்ட துன்பங்களிலே இருந்து நமக்கு நிச்சயம் விடுதலை தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, டீனியா வெர்சிகலர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய். இது உடலிலே தேமல் போல அங்கங்கே வெண்மையான திட்டுக்களை தரக்கூடியதாக விளங்குகிறது. சாதாரணமாக இருக்கின்ற இயல்பான வண்ணத்திலே இருந்து சற்று வெண்மை நிறத்தை முகத்திலே, மார்பகத்திலே, புஜங்களிலே, தோள்பட்டையிலே, முதுகிலே இப்படி வெண்மையான திட்டுக்களை தேமல் போல கொடுக்கின்ற ஒரு நோய். இது ஃபங்கஸ் என்று சொல்லுகின்ற பூஞ்ச காளான்களினாலே ஏற்படுகின்ற ஒரு நோய். சாதாரணமாக எல்லோர் உடலிலேயும் இந்த பூஞ்ச காளான்கள் தொல்லை பண்ணாமல் வாழக்கூடிய ஒன்றுதான். இவை பேரசைட்ஸ் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் இது பல்கி பெருகுகின்ற நிலையிலே புளிப்பு சத்துவத்தை வேர்வையிலே உண்டாக்கி தோலிலே இப்படிப்பட்ட நிற மாற்றங்களை தரக்கூடியதாக விளங்குகிறது. டீனியா வெர்சிகலர் என்று சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய மருத்துவ நிலையை நாம் உண்ணுகின்ற தயிர் பெற்றிருக்கிறது. சற்று புளித்த தயிராக எடுத்து உடல் முழுவதும் பூசி வைத்திருந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு அன்றாடம் குளித்து வருவதனாலே சில நாட்களிலே இந்த டீனியா வெர்சிகலர் என்று சொல்லக்கூடிய உடல் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற தேமல், திட்டுக்கள் இவை அத்துணையும் மறைந்து போகும். மேலே தேய்த்து குளிப்பது மட்டுமல்லாமல் அன்றாடம் 1 கப்பு முதல் 2 கப்பு வரையிலே தயிர் சேர்த்து கொள்வதனாலேயும் இந்த தோல் நோயிலே இருந்து, அழகு குறைபாட்டிலே இருந்து, மன உளைச்சலிலே இருந்து நமக்கு மகிழ்வை தரும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே, வேலிகளிலே தானாக படர்ந்து
நமக்கு அருமருந்தாக விளங்கக்கூடிய 2 மூலிகைகள். ஒன்று முசுக்கை என்று சொல்லப்பெறுவது மூக்கியா மதராசப்பட்டனா என்று இது ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. இது கொடியாக இருப்பது மட்டுமல்லாமல் இது போன்ற சிவந்த கனிகளை அதிகமாக பெற்று விளங்குகிறது. முசு என்று சொல்லுகின்ற பொழுது வடமொழியிலே குரங்கு என்று சொல்லுவார்கள். முசு என்று 2 வரை சொல்லுகின்ற போது 2 குரங்கினுடைய கை, முசுக்கை என்கின்ற பொருளிலே இதை பயன்படுத்துகிறார்கள். இதனுடைய காம்புகளிலேயும் சரி, இதனுடைய இலைகளிலேயும் சரி ஒரு சொரசொரப்பான ஒரு பகுதியை இது பெற்றிருக்கிறது. ஒரு குரங்கினுடைய கையை போன்ற வடிவமுடைய இலையை இது பெற்றிருக்கிறது. இதனாலே இது முசுக்கை என்கின்ற பெயரை முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள். இது சாதாரணமாக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட், மியூகோப்ரூலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும், எக்ஸ்பெக்டோரண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும், சுவாச பாதையை அடைத்து கொண்டிருக்கின்ற கபத்தை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த முசுக்கை விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சியை தள்ளி உஷ்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் சிறுநீரக பாதையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாகவும் இந்த முசுக்கை விளங்குகிறது. இதனோடு சோலனம் டிலோபேட்டம் என்று சொல்லக்கூடிய தூதுவளை ஒரு அற்புதமான மருந்தாகி கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடியதாக, த பைல் செக்ரீஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய பித்த உபரி ஆவதை இது குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த தூதுவளையை தினமும் கூட சாப்பிடலாம் என்று வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். மஞ்சள் கரிசாலை, தூதுவளை, அருகம்புல், இப்படி இவற்றை தினம் நாம் சாப்பிடுவதனாலே இது உடலுக்கு மட்டுமல்லாமல் ஞாபக சக்தியையும் தரக்கூடியதாக விளங்குகிறது என்று வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். இது கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்குவது மட்டுமல்லாமல் நுரையீரலிலே சேர்ந்திருக்கின்ற சளியை கரைத்து இந்த முசுக்கைக்கு ஒத்த மருந்தாக, துணை மருந்தாக இந்த தூதுவளை விளங்குகிறது. இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தருகிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது என்பதை இங்கே நாம் மறுத்தல் ஆகாது. இதனோடு அக்கேஷியா நிலோட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கருவேலம். ஏரிகளிலே மஞ்சள் பூக்களை, அதாவது பூப்பந்து போன்ற உருவமுடைய சிறிய பூக்களை மிகுதியாக பெற்று விளங்குவது கருவேல மரம். இந்த கருவேல மரத்தினுடைய பட்டை ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருப்பதனாலே இந்த கருவேலம் பட்டையை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே குருதி கசிவை போக்குவதாக, எந்த விதமான குருதி கசிவையும் நீக்குவதாக விளங்குகிறது. அதை பற்பொடியாக பயன்படுத்துகின்ற பொழுது ஈறுகளுக்கும் பற்களுக்கும் பலன் தருகிறது. இங்கே கருவேலம் பிசின், ரெசின் என்று சொல்லக்கூடிய பிசினை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த கருவேலம் பிசின் உடல் சூட்டை தணித்து ஆண்மையை பெருக்கக்கூடியதாக விளங்குகிறது. விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக, த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்துவினுடைய எண்ணிக்கையை மிகுதிப்படுத்தி அதனுடைய மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மையை அதிகப்படுத்தி, த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த கருவேலம் பிசின் விளங்குகிறது. இந்த கருவேலம் பிசினோடு முசுக்கையும் தூதுவளையும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கருவேலம் பிசின், முசுக்கை, தூதுவளை இவற்றை பயன்படுத்தி
அலர்ஜி மற்றும் தொற்றினால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதனால் உண்டாகக்கூடிய இருமல், சளி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருவேலம் பிசின், தூதுவளை, முசுமுசுக்கை, வெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துக்கலாம். கருவேலம் பிசின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கருவேலம் மரத்துலேருந்து வரக்கூடிய கம் எடுத்து இந்த மாதிரி காய வச்சு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. இதை வாங்கி நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கருவேலம் பிசினை தண்ணியில் ஊற வச்சும் நம்ம பயன்படுத்தலாம், அல்லது இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு கருவேலம் பிசின் பொடி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ வெண்ணெயில் வறுத்துடலாம். கருவேலம் பிசின் பொடியை வெண்ணெயில் வறுத்துட்டு அதோட கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த பிசின் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட நீர் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இப்போ தூதுவளை இலை மற்றும் முசுமுசுக்கை இலை, இவை இரண்டுமே ஃப்ரெஷ் லீவ்ஸாக கிடைச்சதுன்னா நம்ம அதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா தூதுவளை இலை பொடியும் முசுமுசுக்கை இலை பொடியும் நம்ம ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம். தூதுவளை இலை ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும். நமக்கு தொற்றுகள் ஏதாவது இருந்தால், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி தூதுவளை இலை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய கன்ஜஷனை ரிலீவ் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த முசுமுசுக்கை ஒரு எக்ஸ்பெக்டரண்ட்டாக செயல்படும். சுவாச பாதையில் சேர்ந்திருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், அதே போல் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இரிட்டேஷனை கம்மி பண்ணக்கூடிய மருந்து, அலர்ஜினால் உண்டாகக்கூடிய இரிட்டேஷனை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். நமக்கு சீதோஷ்ண நிலை மாற்றத்தினால அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, அலர்ஜிக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். வெயிலும் மழையும் மாறி மாறி வரும்பொழுது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி வரும். அதே போல் காமன் கோல்டுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஃப்ளூ போன்ற வைரஸ் கிருமியினால் வரக்கூடிய கோல்டு சிம்டம்ஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மருந்தை குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம 10 20 ml வரைக்கும் இந்த மருந்து கொடுக்கலாம். பெரியவர்கள் 60 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். காலை மாலைன்னு 2 வேளையும் எடுத்துகிட்டு வரும் பொழுது சளி, நெஞ்சகத்தில் இருக்கக்கூடிய சளி நல்லா கரைஞ்சி வெளியில் ஏறும். அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சளி, இன்ஃபெக்ஷனால் சளி மஞ்சள் நிறத்தில் இருந்ததுனாலும் அதோட நிறம் அந்த மருந்து எடுக்க எடுக்க மாறி வரும். வெண்மை நிறமாக வந்து அதுக்கப்புறம் அது கலர்லெஸ்ஸாக மாறும். அதிகப்படியான இருமல் இருந்தாலும் அந்த மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்பொழுது அலர்ஜினால் வரக்கூடிய இருமலும் கம்மியாகும். நம்ம முசுமுசுக்கை இலையை சளிக்கு பச்சையாகவே கூட மருந்தாக பயன்படுத்தலாம். முசுமுசுக்கை இலை எடுத்து ஒரு 2 இலை எடுத்து அதோட 5 மிளகு உள்ளே வச்சு நம்ம அப்படியே மென்று சாப்பிட்டோம்னாலும் சளி சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். அதே போல் தூதுவளை இலையை நம்ம மழைக்காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் வாரம் 1 முறையாவது உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது சளி சேராமல் பார்த்துக்கும். தூதுவளை இலை நம்ம துவையல் அல்லது ரசம் ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிடலாம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிடலாம். தூதுவளை இலை, முசுமுசுக்கை இலை, வெண்ணெய் மற்றும் கருவேலம் பிசின் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும். சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கம், அலர்ஜி, தொற்று இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாக இது இருக்கும். பருவநிலை மாற்றத்தினாலே ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களுக்கு, குறிப்பாக நுரையீரலை பற்றிய நோய்களுக்கு, அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை என்று வருகின்ற நோய்களுக்கு, இந்த மோக்கியா மதராசப்பட்டனா என்று சொல்லக்கூடிய முசுமுசுக்கையும், சோரணம் டிலோபேட்டம் என்று சொல்லக்கூடிய தூதுவளையும் ஒரு அற்புதமான டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலேயும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய சுவாச பாதையிலே அடைத்து இருக்கின்ற சளியை வெளியே கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மியூக்கோப்ரூலண்ட் என்கின்ற வகையிலேயும், ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலேயும் இது நமக்கு பயன் தருகிறது. இதனாலே இருமல் தணிந்து போகிறது. இதமான சுவாசத்துக்கு இது ஒரு வழியாக நமக்கு வருகிறது. அதோடு கூட இரையறையிலே இருக்கின்ற பிரச்சனைகள், த லேக் ஆஃப் appetite என்று சொல்லக்கூடிய பசியின்மை,
பித்த உபரி, இந்த பைல் செக்ரீஷன் அதிகமாகி பசி இல்லாத நிலையை நாம் பெறுகின்ற ஒரு நோய். அப்படிப்பட்ட நோய்க்கும் இது மருந்தாகிறது. நுரையீரலிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தவிர்த்து நமக்கு சீரான சுவாசத்தை தருகிறது. குடலிலே இருக்கின்ற பித்தத்தை தவிர்த்து சரியான பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீரக பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி சிறுநீரை பெருக்குவதாகவும் இந்த முசுமுசுக்கையும் அதனோடு சேர்ந்த தூதுவளையும் விளங்குகிறது. இவை இரண்டோடு கருவேலம் பிசின், அக்கேசியா நிலோட்டிகா என்று சொல்லக்கூடிய கருவேலம் பிசின் ஒரு குளிர்ச்சி தன்மையை நமக்கு தருகிறது, பலத்தை தருகிறது, ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. தூதுவளைக்கும் அந்த ஆண்மையை பெருக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இவற்றை அவ்வப்போது நாம் உண்பதனாலே நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருகிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக, ஞாபக சக்தியினுடைய கூர்மையை மிகுதிப்படுத்தக்கூடியதாக இந்த தூதுவளை விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, முசுமுசுக்கை, தூதுவளை, அதனோடு கருவேலம் பிசின் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.